ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு அவர் சேனல் நிலவின் பயணங்கள். நாம் இன்றைக்கி பார்க்க போகிற வீடியோ நம்ம எல்லோருக்குமே ஆல் டைம் ஃபேவரட்டான காலிஃப்ளவர் 65 வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. தேவையான அளவு தண்ணி உப்பு சேர்த்து கொதிக்க விடுங்க. தண்ணி கொதி வந்ததும் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சூட்லேயே காலிஃப்ளவரை சேர்த்துக்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து வடிகட்டி எடுத்துக்கலாம். இந்த ப்ராசஸால் காலிஃப்ளவரில் இருக்கிற புழுக்கள் எல்லாமே அழிஞ்சிரும். ஒரு பாத்திரத்தை எடுத்துக்கோங்க. அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலை மாவு, 1 டேபிள் ஸ்பூன் சோள மாவு, அரை டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு, உப்பு தேவையான அளவு, மஞ்சத்தூள் 1/2 பிஞ்ச், கரம் மசாலா அரை ஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன், இஞ்சி பூண்டு விழுது 3/4 ஸ்பூன், எலுமிச்சை சாறு 1 ஸ்பூன் எல்லாமே சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணீர் கொஞ்சமாக தெளித்து கட்டி இல்லாமல் கலந்து விட்டுக்கோங்க. நாம் க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற காலிஃப்ளவரை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். உப்பு, புளிப்பு, காரம் எல்லாமே கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அடுப்பில் ஒரு கடாய் வச்சுக்கோங்க. பொரிப்பதற்கு தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நாம் காலிஃப்ளவரை ஒவ்வொன்றா சேர்த்து 2 பக்கமும் செவக்க விட்டு எடுத்தால் காலிஃப்ளவர் 65 ரெடி. எண்ணெயில் போட்ட உடனே கரண்டி போடாதீங்க. 20லேருந்து 30 செகண்ட் விட்டு காலிஃப்ளவரை திருப்பி விடுங்க. அப்போது தான் மசாலா கோட்டிங் எண்ணெயில் பிரியாமல் வரும். நாம் சோடா மாவோ அல்லது ஃபுட் கலர் எதுவுமே நாம் சேர்க்கல. இது ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் மாதிரியும் நம்ம குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். இந்த வீடியோவை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நிலவின் பயணங்களுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிலவின் பயணங்கள் தொடரும்.